ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பலாமுசுவை யூஸ் பண்ணி இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் பலாமுசுவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறாங்க. இதுக்கு நல்லா ஒரு தக்காளி எடுத்து லாங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஆனியனும் லாங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் 1 இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீஸ் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் 1 இல்லைனா 1.5, இஞ்சி பூண்டு விழுது, புதினா லீவ்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த பலாமுசு வந்து இந்த மாதிரி கட் இன்ட்டு ஸ்கொயர் மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்புக்கல் போட்டு வச்சுருங்க. அண்டு பலாமுசு வெட்டும்போது கையில் வந்து ஆயில் தடவிக்கிட்டு வெட்டுறது நல்லது, இல்லைனா அந்த பிசுப்பு கையில் ஒட்டும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரே தடவை கழுவுங்க. அதுக்கப்புறம் அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சாமான் பே லீஃப் வந்து 1, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, லவங்கப்பட்டை 1, லவங்கம் 2, அப்புறம் ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு 1/2 தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் பேன் குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா சாமான்லாம் எடுத்து அதில் வறுக்க போகிறோம். இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த மசாலா சாமான் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 போட போகிறோம். இப்போ நான் ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டவுடனே வந்து ஒரு சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் போட்டு வதக்குங்க. இப்போ சீக்கிரமாக அந்த ஆனியன் வதங்கிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். நான் ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இஞ்சி பூண்டு வேண்டான்னு சொல்கிறவங்க அதை நீங்கள் இது பண்ணிடலாம், போட வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா கீறி வச்சதை அதையும் போட்டுடுறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த புதினா லீஃப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இது வதங்கிட்டே இருக்கட்டும். பலாமுசு வந்து நார்மலாக இப்போ ரிசப்ஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணி இது மாதிரி பிரியாணி பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இந்த பலாமுசு வந்து நம்ம உப்பில் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ வந்து அதோடு நீங்கள் ஆட் பண்ணி அதையும் வந்து வதக்கி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான பிரியாணி தான். பிக்காக இருக்கும், அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இது வெட்டுற முறையும் வந்து நான் அந்த பலாக்காய் பொரியலில் வந்து அந்த இதில் காட்டியிருக்கேன். அந்த லிங்க்கையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வெட்டணும், இதில் கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு தான் வெட்டணும், இல்லைனா அதில் இருக்கிற பாலெல்லாம் வந்து கையில் ஒட்டிக்கும். இப்போ எல்லாமே வதக்கி வந்தாச்சு. இப்போ அந்த டொமேட்டோவையும் போட்டுட்டு, அதாவது தக்காளியும் போட்டு அதையும் லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா தக்காளி குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது மஞ்சத்தூள். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி, அது உங்களோட டேஸ்ட்டுக்கு உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போயும் இந்த காரப்பொடி போட்டவுடனே நல்லா வதக்குங்க. இதோடு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் நான் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து நல்லா போட்டு, என்னது கொஞ்சம் ஆயிலிஷ் இருந்தால் தான், முதல்ல வந்து ஆயில் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பாயில் ஆகும்போது கீழே அடி பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டி தயிரும் கெட்டி தயிராக சேர்க்க போகிறோம். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் சேர்க்கலாம், சேர்க்காமையும் இருக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த சமயத்தில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாஸ்மதி ரைஸை மட்டும் போட்டு அதோட கொஞ்சம் பெரட்டி எடுத்துருங்க. அப்போ தான் அதில் ஆயில், நெய் எல்லாமே ஆடப் ஆகும். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. அது தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை கீழே கொட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ் ஊற வச்ச அந்த தண்ணியை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சிடலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து அந்த அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பிரியாணி வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி இதை குக் பண்ண வேண்டியது தான். இப்போ அதுக்கு லிட்டை போட்டுட்டு உடனே என்ன பண்ணணும், அதனோட வெயிட்டையும் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சம்டைம்ஸ் விசில் அடிக்கும்.
விசில் வரலைன்னா கூட பரவாயில்ல, 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் நான் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் பலாக்காய் மட்டும் கூட போட்டு சூப்பரான இந்த பிரியாணி ரெடி பண்ணலாம். அண்ட் இதே சமயத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.